அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ல மட்டும் இல்லை, நமக்கு அடுக்கு தும்மல் வரது ஒரு சில மற்ற கண்டிஷன்ஸ்லும் விடாம தும்மல் வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ அது என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு இருக்கிறது பார்க்கலாம். சைனோசைட்டிஸ் அல்லது ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஏர் ஸ்பேசஸ்ல நீர் கோர்க்கிறதுனாலையும் நமக்கு அடுக்கு தும்மல் மாதிரி கண்டினியூஸ் தும்மல் நமக்கு இருக்கும். மோஸ்ட்லி சைனோசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு குமியும் போது தலையில் ஒரு ஹெவினஸ் அல்லது இந்த இடத்துல எல்லாமே ஒரு பாரமா இருக்கிறது, மேல சளி இழுத்துருச்சு அப்படின்னா த்ராட்ல அந்த ட்ரிப்பிங் இருந்துகிட்டே இருக்கும். தும்மலோட இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது சைனோசைட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். ஒரு சிலவங்களுக்கு பார்த்தோன்னா மூக்குக்குள்ள ஒரு பாலிப் தசை வளர்ச்சின்னு இருக்கும், தும்மல் வருது, மூக்கடைப்பு வருது, இந்த நேசல் பாலிப்பினால தான் இருக்கும். அலர்ஜிக் ரைனைட்டிஸா இருந்துச்சுன்னா கண்டினியூஸ்லி தும்மல் இருக்கும். இது கூடவே மூக்கு, தொண்டை, காது எல்லாமே பிச்சுட்டே இருக்கும். நம்ம எப்பவுமே பார்த்தோன்னா மூக்கு தேய்ச்சிட்டே இருக்கும், கண்ணு தேய்ச்சிட்டே இருக்கும், த்ராட்ல ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். இதே ஒரு சிலவங்களுக்கு டீவியேட்டட் நேசல் செப்டம்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். அது நமக்கு பிறக்கும் போதே வர ஒரு டிஃபெக்ட் தான். நம்மளுடைய மூக்கோட செப்டம் பார்த்தோன்னா நார்மலா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஒரு சிலவங்களுக்கு அது ரைட் சைடுலோ அல்லது லெஃப்ட் சைடுலோ பார்த்தோன்னா அது டீவியேட்டட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் இருந்தாலும் நமக்கு தும்மல் விடாம வந்துகிட்டே இருக்கும்.